ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாவின் கைவண்ணம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறதுக்கு 2 லைன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதனோட கீழ் லைன் இருக்குது இல்லையா, அதில் நம்ம எப்பயும் செயின் ஸ்டிச்சஸ்க்கு போடுற மாதிரி கீழே இருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். நீடில் கிளாத்தோட மேலே குத்திட்டு கீழே இருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறோம். செயின் ஸ்டிச் போடுறவங்களுக்கு நல்லா இது புரியும். இப்போது போட்டாச்சு. இந்த மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ நீடில் நம்ம குத்துறோம். த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்க அந்த லைனில் குத்துறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயின் போட்ட மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அப்படி லாக் போடாமல் ஒரு டைட் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் அந்த நீடில் எடுத்துகிட்டு வாங்க. கீழே நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் லைட்டாக கீழே எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடம் வந்து லூஸாக இருக்கும். அப்போது அந்த நீடில் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டைட்னஸ் கொடுத்துரும். இப்போ நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஒரு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச்சஸ்க்கு எவ்வளோ கேப் வருமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பாருங்கள். இது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு டைட் கொடுத்துட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போங்க. மேலே அந்த லைனில் அதே மாதிரி நம்ம செயின்க்கு எடுக்கிற மாதிரியே த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே ஒரு டைட் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே வாங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த இடத்துல இந்த மாதிரி நீடில் நீங்கள் முன்ன பின்ன இழுக்கும் போது உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். த்ரெட்டை நீங்கள் கீழே வந்து கையில் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ஃப்ரேமோட அடியில் த்ரெட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் ரொம்ப எல்லாம் இழுக்க வேணாம். ஜஸ்ட் அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேலே போயிட்டு நம்ம நீடில் குத்துறோம். த்ரெட்டை வெளில எடுத்துட்டு ஒரு சின்ன டைட் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் பேக்கில் வாங்க. நல்லா ஃப்ரண்ட் பேக்கு நல்லா அந்த நீடில் த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டைட்னஸ் கிடச்சிரும். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ஆரி செயின் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்க இதை போட்டு பாருங்கள். தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆரி செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்ற வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தது இந்த ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்டெப்பாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும். ஸோ அது மாதிரி கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தடுத்து நம்ம போடுற ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. இப்போ ஒரு 10லேருந்து ஒரு 15 லைனுக்கு இதை மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கெலாம் பேக்கில் வராமல் ஃப்ரண்ட்லேயே அதை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா வந்து லூஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் எடுக்கிறோம். இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் இழுக்கணும், பேக்கில் போகக்கூடாது. அதை தான் சொன்னேன். இப்போ அப்படியே மேலே கொண்டுட்டு போயிட்டு அந்த நீடில் அப்படியே பேக்கில் கொண்டுட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் இவ்வளோ தான். அது மாதிரி பேக்கில் போனீங்கன்னா அதோட சைஸ் வந்து சின்னதாகிடும். அதனால தான் பேக்கில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம இப்போ ஒரு செயின் போடுறோம் இல்லையா, செயின் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி இழுத்துட்டு அப்படியே மேலே கொண்டுட்டு போங்க. மேலே இருக்க லைனில் இப்போ நம்ம குத்திரும். அந்த த்ரெட்டை அப்படியே நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு வரோம். கொஞ்சம் டைட் கொடுத்துட்டு ஒரு குட்டி செயின் போட்டால் அது லாக். இப்போது ஒரு செயின் எடுத்தாச்சு. அங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட்டு மேலே அந்த லைன் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல குத்துரும். மறுபடியும் பேக்கில் வரும். நல்லா ஒரு டைட் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக், அதுக்கப்புறம் ஒரு செயின். இது மாதிரி நீங்கள் ஒரு 15 லைன்ஸ் வர மாதிரி. லைன்னு நான் சொல்கிறது நான் ஒன்றா இப்போ போட்டிருக்கல ஒரு ஸ்டிச்சு அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 15 டைம்ஸ் போட்டாவே நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 2 லைன் 3 லைன் நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆரியில் சில ஸ்டிச்சஸ் தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி
மாதிரி இருக்கும். அப்படி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸில் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போகலாம். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப நிதானமாக கற்றுக்கோங்க. இப்போது இந்த லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கலாம். நம்ம லாக் எப்படி போடணுன்றதையும் நம்ம வந்து நம்மளோட டுட்டோரியல் வீடியோஸில் இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். எல்லாம் நம்ம அழகாக ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு சரியாக நமக்கு லாக் போடலைன்னா எல்லாமே நமக்கு கழண்டு வந்துடும். ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா லாக் போடவும் கற்றுக்கோங்க. இப்போ இந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு லைனுக்கும் நடுவில் நம்ம செயின் ஒரு கேப் கொடுத்துருக்கோம். அந்த கேப் இல்லாமல் எப்படி போடுறதுன்னு தான் இப்போ அடுத்த லைன் நான் போட்டிருக்கிறதுல போட்டு காமிக்க போகிறேன். இப்போ கீழே இருந்து நம்ம த்ரெட் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம த்ரெட் எடுக்குமோ அதே மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் குத்திட்டு ஒரு டைட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா அந்த இடம் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக் எடுத்திங்கன்னா அதுக்கிட்ட கொஞ்சம் டைட் கிடச்சிரும். இப்போது அடுத்தது கேப்பை விடாமல் அப்படியே நம்ம ஒரு லாக் போட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ கீழே வரும் ஒரு குட்டி லாக், மறுபடியும் மேலே போகிறோம். இதில் வந்து நம்ம கேப் இல்லாமல் போடுறோம். கேப் இல்லாமல் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக தெரியும். அதுக்காக தான் இதுவும் கற்றுக்கோங்க. அந்த இந்த 2 டைப்பையும் நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம 2 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்டிருக்க நம்ம அந்த ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், போக 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 குட்டியாகிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈவனாக இருக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே. கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்க லைனுக்கு மேலேயே குத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும். நம்ம ஃபஸ்ட் டைமாக போடும்போது மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நல்லா போடவும் வரும் நமக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. பேசிக்காக நமக்கு ஆரியில் நம்ம நல்லா தெரிய வேண்டியது செயின் தான். ஏன்னா அந்த செயினை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். நம்ம சொல்லிக்கலாம், இது லீவ் ஸ்டிச்சு, இது செயின் ஸ்டிச்சு, இது மாதிரி பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல்னு எல்லா ஸ்டிச்சஸும் சொல்லலாம். ஆனால் இதோட பேஸ் பார்த்திங்கன்னா செயின் தான். நம்ம எல்லாமே அந்த செயினை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே நமக்கு வரும். நம்ம நீடில் நமக்கு செயினுக்காக குத்துறோம் இல்லையா, அந்த தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வரும்போது அதோட ஷேப் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ஸோ செயின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ். அதை நல்லா நமக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நீடில் நம்ம நாத்தை குத்திட்டு கீழேருந்து த்ரெட்டை எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஃப்ரீயாக வரணும், சிக்காமல் வரணும். அந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மாதிரி நீங்கள் சிக்கி எடுத்துச்சிங்கன்னா நூல் வந்து பிரிஞ்சிடும், அந்த ஷைனிங் இருக்காது. அதனால நல்லா அது நீடில் வந்து நல்லா நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் செயின் ஸ்டிச்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் மெயின். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டிச்சஸ். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ், டைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ், இதை வச்சு தான் நம்ம லீஃபே ஃபில் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ். பொறுமையாக நிதானமாக உட்காந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது லாக் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சஸை எப்படி நம்ம ஒரு டிசைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தாமரை பூ வரைஞ்சிருக்கேன்.
உங்களுக்கு வரைய தெரியலன்னா ட்ரேஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இந்த ஒரு ஃப்ளவர் நம்ம போடுறோன்னா இதில் என்னெல்லாம் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸை வச்சு நம்ம கவர் பண்ண முடியும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அந்த நடுவில் இருக்கேன் இல்லையா, அந்த போர்ஷனில் தான் இந்த ஸ்டிச்சஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை நான் கவர் பண்ண போகிறேன். அந்த ஒரே ஒரு போர்ஷனுக்கு மட்டும்தான் கவர் பண்ண போகிறேன். மற்ற பெட்டல்ஸ்க்கெலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன், அதை அப்படியே ஹாஃபாக போட்டுக்கோங்க. மெஹந்தி போடுறவங்களுக்கு இந்த டிசைன் நல்லா வரும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணல போல், சாரி. ஒரு ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் தான் அதை நான் கவனித்தேன். லாஸ்ட்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் கவனித்தேன். அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எடுக்கலை. இப்போது மேலே இந்த நான் அடுத்த லைன் போடுறேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் போல், அதை கவனிக்கவே இல்லை நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நான் இப்போ நான் எப்படி போட போகிறேனோ அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணதும் அதே ஒரு லைனுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கவனிங்க. இப்போது ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனில் ஸ்டார்டிங்கில் நம்ம குத்திட்டு ஒரு செயின், நம்ம நார்மலாக போடுற செயின் போட்டுட்டு மேலே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போடுறது நம்ம மேலே போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மேலே குத்திட்டு கீழே எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா புரியும் நான் சொல்கிறத விட. அந்த ஸ்டிச்சஸ்க்கு உள்ளே குத்தணும், மேலேயோ இல்லை கீழேயோ குத்தக்கூடாது. நம்ம அந்த த்ரெட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு நடுவில் குத்திடுங்க. அப்போ தான் அது ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக தெரியும் நமக்கு. ஒவ்வொன்றும் நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணுன்றதுனால சொல்கிறேன். இப்போ குட்டி லாக் போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். ஒரு லைனுக்கும் லாக் போட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஷேப் உங்களுக்கு அழகாக இருக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இழுத்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைனும் போட்டதுக்கப்புறம் லாக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்த லைனுக்கு அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், பட் ஆனால் ஒரு ஆர்டராக இருக்கட்டும்னு நான் இந்த பக்கத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு செயின் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். மேலே எடுத்துகிட்டு போகும்போது அந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம குத்தி எடுக்கிறோம். கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போடணும். அந்த த்ரெட்டுக்குள்ளேயே குத்திட்டு கீழே எடுத்துகிட்டு வரோம். ஒரு குட்டி லாக், ஒரு செயின் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த த்ரெட்டுக்குள்ளே குத்தணும், மேலேயோ கீழேயோ குத்தக்கூடாது. அந்த த்ரெட்டை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஒரு குட்டி லாக், மேலே கீழே எடுத்துகிட்டு வாங்க, ஒரு குட்டி லாக். இதே மெத்தடு தான் நான் ஒரு லைனும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் இதே மெத்தடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லைனாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாக் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு லைனாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணணும். இப்போ அடுத்த லைன் எடுத்துக்கலாம்.
ஒரு செயின் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அந்த த்ரெட்டுக்குள்ளே குத்தணும். அப்போ தான் அது கவர் பண்ண மாதிரி நமக்கு வரும். கீழே ஒரு லாக், ஒரு செயின் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை ஒரு குட்டி லாக், ஒரு செயின் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் போட போட உங்களுக்கு அழகாக வந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது லாக் பண்ணிக்கலாம். வீடியோவை நான் ஃபாஸ்ட்டாக காமிக்கல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் அப்படியே அதே ஸ்பீட்லேயே நான் எடுத்துகிட்டு போகிறேன். மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் வருதில்ல, இந்த பாக்ஸ் கூட நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு பீடு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சமைக்கி ஒரு பீடு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோன், குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அதை ஃபில் பண்ணுறது. ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம். அதையும் இல்லை எனக்கு இந்த ஸ்கொயர் இப்படி அழகாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி விட்டுறலாம். இப்போ நம்ம சுற்றி செயின் ஸ்டிச்சஸை போட்டு கவர் பண்ணிக்கலாம். அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே நான் செயின் ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸை போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. எட்ஜி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த பெட்டல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் உள்ளே இருந்து தான் த்ரெட் எடுக்கணும். அந்த ஒரு லைன் உள்ளே இருந்து த்ரெட் எடுக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து த்ரெட் எடுத்திங்கன்னா அது தனித்தனியாக தெரியும். ஸோ ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ அந்த லைன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல செயின் ஸ்டிச், அதுக்குள்ளேருந்து த்ரெட் எடுத்து நம்ம செயின் போடணும். இப்படி ஷார்ப்பாக போடும் போது எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு அப்படியே பேக்கில் இழுங்க, ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்காக. நான் குட்டி குட்டி செயினாக போடுறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஆனால் இப்படி டேர்ன் பண்ண முதலாக கொஞ்சம் குட்டியாக போட்டு தான் அதை அழகாக டேர்ன் பண்ணி நமக்கு அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சைடு இருக்க பெட்டல்ஸ்க்கும் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே ஃபில் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸே நம்ம பக்கத்தில் போட்டிருக்கோம் இல்லையா, திக்காக இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். அதுக்காக உள்ளே நானும் வரைஞ்சிட்டேன். அது அந்த ஷேப் அப்போ தான் கிடைக்கும். நீங்கள் வரைஞ்சிட்டு பண்ணுங்கள். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை பக்கத்தில் கொண்டு போகிறோம். முன்னாடி நம்ம கேப் விட்டு போட்டோம் இல்லையா, அப்படி கேப் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மேலே போயிட்டு ரிவர்ஸ் வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டு அதுலேருந்து வர செயினையே நம்ம மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துக்கலாம். மாதிரி நான் சொல்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு போடுங்க. பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது மிஸ்டேக் பண்ணாத இருக்கணும். நீங்கள் வீடியோஸை நீங்கள் பார்த்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு நமக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம்.
இந்த இன்னர் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி வரைஞ்சிட்டு போடுங்க. நம்ம இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரையாமலே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈவனாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ எப்போவுமே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா போடுங்க. கீழே வரும்போது இங்கே லாக் போட வேண்டாம், அப்படியே நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு செயின் ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணிக்கலாம். குட்டியாக அந்த கேப் இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போது அந்த நான் பிளாக் கலர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா லைன், அந்த லைன் மேலேயே செயின் ஸ்டிச்சஸை போட்டு கவர் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் லீஃப் மாதிரி தான். பெட்டல்ஸ்குள்ளே போட்டு நம்ம இதை ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி மற்ற பெட்டல்ஸ்லேயும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மற்ற பெட்டல்ஸும் போட்டுக்கலாம். ரிவர்ஸ் வந்துட்டு குத்திட்டு ஒரு செயின் எடுக்கிறோம், மறுபடியும் மேலே போகிறோம், பேக்கில் வரோம். இதே ப்ராசஸ் தான். நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்க, அவசரப்படாத ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பிளாக் கலர் பெனில் போட்டிருக்கேன். இது ஒயிட் கலர் கிளாத்துன்றதால நம்ம கார்பன் ஷீட் ஒயிட் கார்பன்லாம் அதில் தெரியாது வீடியோஸ்க்கு. ஸோ அதனால் நான் பிளாக் கலர் பெனில் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா, நம்ம ரைட் சைடில் போடும்போது சிலருக்கு வாட்டர் இருக்கும், சிலருக்கு லெஃப்ட் சைடில் போடும்போது வாட்டர் இருக்கும். அதாவது நல்லா ரைட் சைடில் போடும்போது நமக்கு நல்லா வரும், லெஃப்ட் சைடில் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் தகராறாக இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ரீ ஹேண்டாக நம்மளால் பண்ண முடியாது. இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். நம்ம பெட்டல்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கீழே வந்து லீஃப் இருக்குது. இது நான் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணலை, அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸு எப்படி ரேண்டமாக போட்டு ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் நான் க்ரீன் கலர் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஸ்டெம்முக்கும் க்ரீன் கலரே கொடுத்துட்டு இதை அப்படியே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அது ஒரு கட்டு தெரிகிற மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு செயின் போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நான் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைனா அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு குட்டி செயின் போட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லாங் பட்டன் ஹோல் எடுத்துக்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பட்டன் ஹோல். இந்த பக்கம் ஒரு பட்டன் ஹோல். இன்னும்
நான் இன்னொரு குட்டி, அதை விட கொஞ்சம் குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை வரைஞ்சிட்டு கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வரைஞ்சிட்டு கூட பண்ணலாம். இப்படி வரையும் போது என்னென்னா இது கொஞ்சம் லைன்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும், இதில் கேப் இருக்கிறதுனால. அதனால் நான் வந்து வரையில, அப்படியே போட்டுட்டேன். லைன் எடுக்கிறோம். த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே பேக் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் பேக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா டைட்னஸ் கிடச்சிரும். ஒரு குட்டி செயின், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடில் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதை விட குட்டியாக சென்டராக ஒரு செயின் எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஒரே இடத்துலையே குத்தும் போது அந்த இடம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக சேஃபாக குத்துங்க. இந்த மாதிரி நம்ம இந்த லோட்டஸை அழகாக ஃபில் பண்ணிட்டோம். நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் நெட்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸை, பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை கவர் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் தான் வந்து நல்ல ஸ்டிச்சஸ் தான் நமக்கு நீட்டாக அழகாக போடுறதுக்கு வரும். நம்ம சேனல்லையே எல்லா வீடியோஸும் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கேன் ஸ்டெப்பாக. நீங்கள் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சஸ் போட தெரியல அப்படின்னா நம்ம வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.